நின்று கொண்டு உணவு உண்ண வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான நடைமுறைகளிலே நின்று கொண்டு உணவு உண்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். இன்னைக்கு பஃபே சிஸ்டம் தான். இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் பார்த்தோம்னு சொன்னா ட்ரெயின் வந்து நிற்கும், உடனே என்ன தட்டை ஏந்திக்கிட்டு நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். உடனே ட்ரெயின் எடுத்த உடனே தட்டை தூக்கி வீசிட்டு ட்ரெயின்ல ஏறி போய்கிட்டே இருப்பான். இன்றைய நிலவரங்கள் எல்லாம் நடந்து கொண்டு சாப்பிடுகின்ற கலாச்சாரங்கள் மிகைத்து போய்விட்டது. ஹோட்டல்ல கூட நிறைய பேர் சேர் போடுறது இல்லை, நின்றுகிட்டே சாப்பிட்டு போறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்திற்கு முரணானது, மாற்றமானது. ஆடைகளை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுக்கமான ஆடைகளை, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இறுக்கமான ஆடைகளை போடாதீர்கள். இறுக்கமான ஆடையினால் அவனுக்கு அசௌரியங்கள் ஏற்படுகிறது, அவனுக்கு நோய் நொடிகள் வருகிறது என்பதை மருத்துவர்கள் சொன்னாலும் சரி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் டைட் பேண்ட் தான், டைட் சட்டை தான். கண்ணியத்திற்குரியவர்களே, மறைக்க வேண்டிய உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியும் அளவிற்கு இன்றைய ஆடைகள் மிகவும் மோசமாக குறைந்து போய்விட்டது. ரேஷனுக்கும் ஃபேஷனுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா? ரேஷன்ல எடை குறையும், ஃபேஷன்ல ஆடை குறையும். அதுதான் இன்றைக்கு. ஃபேஷன்ல எல்லாம் குறைந்து போய்விடும். ஷார்ட் ஷர்ட் தான், லோ ஹிப் தான், பேண்ட்ல டைட்டா போடுவாங்க, பென்சில் பிட்டு நிறைய இருக்கிறது. நிறைய வரிசைப்படுத்தி சொல்ல வேண்டியவைகள் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுக்கமான ஆடைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்பதை பெருமானார் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் முடியை கூட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒதுக்கினார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிப்பி வைத்திருந்தார்கள், பின்னால முடி விட்டிருந்தாங்க. அது எப்படி விட்டிருந்தார்கள்? அதற்கு தனி தரங்கள் இருக்கிறது, அதனுடைய தரங்கள் தனி. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே விட்டிருக்கிறான், முன்னாடி முடிச்சு போட்டு வச்சிருக்கிறான், நாலா பக்கமும் சிரைத்து விட்டு நடுவுல மட்டும் முடி, ஒரே பக்கம் மட்டும் சிரைத்து விட்டு இந்த பக்கம் முடி. இவைகள் எல்லாம் இன்றைய இளைஞர்களின் பழக்க வழக்கங்களாக மாறி போவதை, கலாச்சாரங்களாக அவர்களுக்கு மத்தியிலே அது நன்மையாக கருதப்படக்கூடியதாக ஆகி போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரங்கள் அல்ல என்பதை பெருமானார் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். நம் பிள்ளைகளுடைய தலையை பார்க்கணும், எப்படி முடி வெட்டிருக்கான்னு பார்க்கணும், அவன் தாடி எப்படி விட்டுருக்கான்னு பார்க்கணும். இன்னைக்கு தாடினா கூமாச்சா விட்டுருக்காங்க, தாடி விடுறது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. இன்னைக்கு தாடி விட்டுருக்கிறத பார்த்தா யாரு முஸ்லீமும் யாரு காபிருன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே தாடி விட்டுருக்கிறாங்க. இன்னைக்கு தலைவர் தாடி விட்டாரு, நானும் தாடி விட்டுருக்கிறேன், எந்த தலைவர்னு தெரியல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு